ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான மீல் மேக்கர் கறி தாங்க பார்க்க போகிறோம். நான்வெஜ் ஸ்டைலில் நல்ல டேஸ்ட்டாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். இந்த டேஸ்டியான மீல் மேக்கர் கறியை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். சுடு தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா சூடாக இருக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா மீல் மேக்கர் எல்லாம் நல்லா ஊறி பஞ்சு மாதிரி வந்துடும். இப்போ மீல் மேக்கர் நல்லா சோக் ஆயிடுச்சு. மீல் மேக்கர் எல்லாம் நல்லா ஊறி நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு. வெந்து வந்த மீல் மேக்கர் எல்லாத்தையும் தனியாக எடுத்துடுறேன். சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா ஃபுல்லாக ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மீல் மேக்கர் எல்லாத்தையுமே நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி மீல் மேக்கர்ல உப்பு காரம்லாம் சேர்த்துட்டு நம்ம கறி செய்யும் போது உப்பு காரம்லாம் நல்லா இறங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே ரெஸ்ட் விட்டுறேன். மிக்ஸி ஜார்ல 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பம்கின் சீட் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். பம்கின் சீட் இல்ல அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பும் வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்காம நல்லா நைஸா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப நம்ம கறி செய்யறதுக்காக கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 2 ஏலக்காய், 5-6 கிராம்பு, 1 பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இதோடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்துட்டு இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம மீல் மேக்கர் மேரினேட் பண்ணும் போதும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிருக்கோம். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடியெல்லாம் சேர்த்து பச்சை வாசம் போற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துருங்க. நல்லா சுருண்டு நம்மளுக்கு தொக்கு மாதிரி ஃபார்ம் ஆகி வரணும். இப்போ மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஆயில் எல்லாம் நல்லா சைட்ஸ்ல செப்பரேட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மீல் மேக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மசாலோட மீல் மேக்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்துட்டு இதோடவே மிக்ஸி ஜார் அலசி ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மீல் மேக்கர் மேரினேட் பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிருக்கேன். நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். லைட்டா இந்த மாதிரி கொதி வரும்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப மீடியம் ஃப்ளேம்க்கு கொண்டு போயிட்டு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. 10 நிமிஷம் போல அப்படியே விட்டுருந்தேன். இடையில கலந்து விட்டுக்கிட்டேன். அவ்வளவுதான், நம்மளோட மீல் மேக்கர் கறி சூப்பரா டேஸ்டியா ரெடி ஆயிடுச்சுங்க. ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி நல்லா சூப்பரா வந்திருக்கு பாருங்க. ரொம்பவே டேஸ்டியான இந்த கறியை சூப்பரா குயிக்கா இதே போலவே நீங்களும் செஞ்சு பாருங்க. கடைசியா மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளவுதான், டேஸ்டி அண்ட் ஈஸியான மீல் மேக்கர் கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதத்தோடையும் புலாவ் வெரைட்டிஸோடையும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இதே போல இதே மெத்தட்ல நீங்களும் மீல் மேக்கர் கறியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.